இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் பிசின் சர்பத் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு நல்ல நம்ம உடம்ப ரொம்ப கூலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஷர்பத் ரெசிபியை ஃபுல்லாக பார்த்து எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. ஸோ இந்த ஷர்பத் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிசின் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதில் வந்து ஒரு இந்த மாதிரி 3 மட்டும் எடுத்துட்டு அதை வந்து ஒரு 100 ml தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஃபுல் நைட்டில் இந்த மாதிரி நல்லா அப்படி நிறைய ஊறி வந்துடும். ஸோ அது 3 கல் அந்த மாதிரி போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்லை. ரொம்ப போட்டுட்டிங்க அப்படின்னா நிறைய வந்துடும், அதுக்காக அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இது ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நன்னாரி எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், கமெண்ட் பாக்ஸ், இந்த வீடியோ கடைசியில் 3லேயுமே கொடுக்குறேன். கண்டிப்பாக அதோடைய ரெசிபியும் பாருங்கள். இந்த ரோஸ் மில்க் வந்து நான் பீட்ரூட்டோடைய கலரை வச்சு செஞ்சுருக்கேன். அடுத்து சப்ஜா விதையும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற போட்டுட்டோம்னா நல்லா இந்த மாதிரி ஊறி வந்துடும். சப்ஜா விதையும் நிறைய பேத்துக்கு தெரியும். இந்த வெயில் காலத்தில் நம்ம அதிகமான லெவலில் சப்ஜா நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதே மாதிரி நல்லா வந்து பாதாம் பிசினும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது வந்து நம்ம ஜிகர்தண்டா அந்த மாதிரி நிறைய ரெசிபீஸில் போடுவாங்க. பாதாம் பிசின் வந்து ஆல்மண்ட் கம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஜிகர்தண்டா ரெசிபியில் கேட்டிருந்தீங்க, அதுக்கு பேர் என்ன, இங்கிலீஷ் பேர் என்னென்னு. அதுக்கு பேர் ஆல்மண்ட் கம். நாட்டு மருந்து கடை இன்றைக்கி வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. அடுத்து நல்ல ஒரு பசும் பால் நல்லா கோல்டாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பாதாம் பிசின் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சப்ஜா விதையும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ கூட நீங்கள் இதை வந்து எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றி ரோஸ் மில்க் ஃப்ளேவர் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து இதை வந்து எவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும், எவ்வளோ கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம நல்லா காய்ச்சின பாலை ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரோஸ் மில்க் ஃப்ளேவர் பாதாம் பிசின் சர்பத் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதை வந்து நம்ம வந்து போட்டு வச்சுட்டு ஒரு நாள் காலையில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா பால் இருக்கனால கெட்டு போயிடும். அதனால ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க, மறுநாள் வரைக்கும் அன்றைக்கே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த 2 ரெசிபியும் கண்டிப்பாக வந்து அதாவது ரோஸ் மில்க் அண்ட் நன்னாரி ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன், அது கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு ரெசிபீஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நன்னாரி ஃப்ளேவர் செஞ்சு காட்டுறேன். இப்போ நன்னாரி ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ரோஸுக்கு பதிலாக நம்ம நன்னாரி சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதாம் பிசின் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்ஜா விதைகள் சேர்த்துடலாம். இப்போ பாதாம் பிசின் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்மண்ட் கம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இதை எண்ணெயில் பொரித்து அதை வந்து நம்ம லட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் செய்கிற போது கூட நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அது வேறு இது வேறையான்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அகர் அகர் வேறு, கடல் பாசி அப்படின்றது வேறு, இந்த பாதாம் பிசின்றது வேறு. இப்போ இதில் நம்ம நன்னாரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிவிட்டு பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நன்னாரி ஃப்ளேவரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 ஃப்ளேவரில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2மே ரெடி ஆகிடுச்சு. 2 கிளாஸ் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரோஸ் பிடிக்கும், எனக்கு வந்து நன்னாரி பிடிக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் இதை சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணோனையும் உங்களுக்கு ஃப்ரீயாக நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.